வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். எழுச்சி தமிழரால் செய்யூர் தொகுதிக்கு மேலிட பொறுப்பாளராய் நியமிக்கப்பட்ட களப்போராளி. செய்யூர் தொகுதிக்கு கிடைத்த வரம் இவர். தொடர்களே, தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளத்தில், குறிப்பாக ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்துருந்தேன். அப்போதே பேசணும்னு நினச்சிருந்தேன். தேர்தல் முடிந்ததும் அதை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். அந்த பதிவு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவு. திலீபன் என்கின்ற கட்சியினுடைய தோழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. சுற்றி சூழும் பம்பரம் போன்ற மனிதரை பார்த்திருக்கிறீர்களா? ஓயாத அலைகள் போல் ஓய்வின்றி உழைக்கின்ற போராளியை பார்த்திருக்கிறீர்களா? தலைமையின் கட்டளையை ஏற்று வழிநடத்தும் தளபதியை பார்த்திருக்கிறீர்களா? செயல் திட்டம் நிறைவேற எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கொள்கை வீரனை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்திருக்கின்றேன் பலமுறை. நேற்று மீண்டும் செய்யூர் தொகுதியில் பார்த்தேன். என்ன ஒரு ஒருங்கிணைப்பு, என்ன ஒரு வழிகாட்டுதல், என்ன ஒரு தலைமை பண்பு. வெற்றியை கிளைகளில் தேடாமல் வேரில் தேடும் தேடல் அவருடையது. அண்ணன் சிந்தனை செல்வன் போட்டியிடும் செய்யூர் தொகுதியில் மாவட்ட, மண்டல, ஒன்றிய நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்களை வழிநடத்தும் கட்டளை தளபதியாக அண்ணன் சு.க. விடுதலை செழியன் இருக்கின்றார். அடுத்த வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள் தோழர்களே. எனது வாழ்நாள் ஆசைகளில் ஒன்றே ஒன்று, ஒரு முறையாவது, ஒரே ஒரு நிகழ்வையாவது அவரை விட சிறப்பாக நடத்தி காட்டிட வேண்டும் என்பது உண்மைதான் தோழர்களே. அவருக்கு மட்டும் இல்லை, பல தோழர்களுக்கு, விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய பல தோழர்களுக்கு ஒரு வாழ்நாள் கனவு அண்ணன் சு.க. விடுதலை செழியனை விட சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியாவது நடத்தி காட்டிவிட வேண்டும் என்பது. என்று சொன்னால் நிகழ்ச்சிகள் ஆகட்டும், அது மாநாடுகள் ஆகட்டும், போராட்ட களங்களாகட்டும், இவருடைய வடிவமைப்பு, இவருடைய ஒருங்கிணைப்பு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும், முற்றிலும் தனித்துவமாக இருக்கும். அது 2010ஆம் ஆண்டு மறைமல் நகரிலே நடைபெற்ற தமிழர் இறையாண்மை மாநாடு முதற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக நடத்தி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் தமிழகத்தின் முதன்மையான மாவட்ட செயலாளர் என்று பாராட்டப்பட்டவர் திரு சு.க. விடுதலை செழியன் அவர்கள். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் செய்யூர் தொகுதிக்கு மேலிட பொறுப்பாளராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு வெகு சிறப்பாக பணியாற்றியவர் திரு சு.க. விடுதலை செழியன் அவர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் நிற்கின்ற போது ஒவ்வொரு முறையும் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக அந்த தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டு, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் திரு சு.க.வி. அவர்கள். இருப்பினும் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து பாடாற்றியவர் திரு சு.க.வி. அவர்கள். அதற்கு உதாரணம் இன்னொரு சான்று. தொடர் ஒருவர் சமூக வலைதளத்தில் இட்டிருக்கக்கூடிய பதிவு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது. உழைப்பின் சிகரம் நீங்கள். என்னை போன்றவர்களுக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் சாராக பிடிந்து, ரொம்ப முக்கியமான வார்த்தை நண்பர்களே, சாராக பிடிந்து சக்கையாக அரசியல் பாடம் கற்றுத்தந்து தேர்ச்சியும் பெற்று தலைவர் மாபெரும் வெற்றி பெற மகத்தான உழைப்பு, அதை எங்களால் மறக்க முடியாது. அண்ணா நீர் வாழ்க வெல்க, எப்போதும் புகழோடு தோன்றுக அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஆம் நண்பர்களே, கூட இருக்கக்கூடிய தோழர்களை ரொம்ப சாரா பிழிஞ்சு சக்கை எடுத்துருவார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய ஒரே இலக்கு வெற்றி வெற்றி வெற்றி. தலைவர் இட்டு இருக்கக்கூடிய பணி, தலைவர் காட்டியிருக்கக்கூடிய வேட்பாளர், அது தலைவராக இருந்தாலும் அல்லது அண்ணன் விடுதலை செழியனாக இருந்தாலும், கடந்த 2021 தேர்தலின் போது அண்ணன் பனையூர் பாபாக இருந்தாலும் சரி, தலைவர் காட்டிய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் ஒரே ஒரு இலக்கு. அந்த இலக்கிற்காக கூட இருக்கக்கூடிய தோழர்களை எந்த அளவிற்கு வேலை வாங்க முடியுமோ, எந்த அளவிற்கு தோழமையோடு அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமோ அந்த அளவிற்கு வேலை வாங்கி தொகுதியை வெற்றி பெற வைப்பது தான் இவருடைய பணி. அதே மாதிரி மேலிட பொறுப்பாளர்னு அறிவித்த உடனே ஏதாவது ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு சும்மா அப்படியே என்ன நடக்குது ஏது நடக்கிறது 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு கல நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இவருடைய வேலை கிடையாது. வேட்பாளர் அறிவித்து இவர் தான் மேலிட பொறுப்பாளர்னு அப்படி அறிவித்த உடனே தொகுதிக்கு நேரடியாக போயிட்டு வேட்பாளரை கொண்டு சென்று தொகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள், நம்முடைய கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை சந்திப்பதில் துவங்கி பிரச்சாரத்திற்கான முறையான திட்டமிடல், பிரச்சாரத்திற்கு முன்பு என்னெல்லாம் செய்ய வேண்டும், பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள், வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் போது வேறு என்ன வேலைகள்லாம் செய்யணும். ஏன்னா மேலிட பொறுப்பாளர்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேட்பாளர் கண்ணிலேயே பட்டுட்டே இருக்கணும், வேட்பாளர் வண்டியிலே இருக்கணும்,
அந்த ஊடக வெளிச்சத்திலே இருக்கணும் அப்படின்னு செய்வாங்க. ஆனால் அப்படி கிடையாமல் வேட்பாளருக்கான அந்த பிரச்சார யூகங்களை வகுத்து விட்டு வேட்பாளர் ஒரு பக்கம் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் இந்த தேர்தலில் நான் கண்கூடாக பார்த்த விஷயம், அண்ணன் சிந்தனை செல்வன் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பார். இவர் ஒரு பக்கம் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ, கிறித்துவ இயக்கங்களை சந்திப்பது, இஸ்லாமிய இயக்கங்களை சந்திப்பது, அரசு பள்ளி ஆசிரியர்களை சந்திப்பது, வணிகர்களை சந்திப்பது, அது போன்ற முக்கிய நிர்வாகிகளை இவர் தனியாக போயிட்டு சந்திக்கிறது, கட்சியினுடைய தோழர்களை வைத்துக்கொண்டு இவர் தனியாக பரப்புரை செய்வது, பிரச்சாரம் செய்வது, சந்தைகள், முக்கியமாக இந்த மக்கள் கூடும் இடங்களான சந்தைகளில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறது போன்ற பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது தேர்தலுக்கு முன்பாக முகவர்களை முறையாக அமைப்பது, முகவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவது, தேர்தல் நேரத்தின் போது வாக்குப்பதிவு சரியாக நடைபெறுகிறதா என்பதை முறையாக கண்காணிப்பது, வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அந்த பெட்டிகள் சரியாக கொண்டு சேர்க்கப்படுகின்றதா, அந்த ஸ்ட்ராங் ரூமில் சரியாக வைக்கப்படுகின்றதா என்பதை கண்காணிப்பது, முடிந்த பிறகு ஸ்ட்ராங் ரூமில் பெட்டிகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதில் துவங்கி வாக்கு எண்ணிக்கை, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திரு சூகாவி அவர்கள் இந்த 2 பணியில் ஏதாவது ஒரு பணியில் தான் ஈடுபட்டு இருப்பார். ஒன்று அந்த ஸ்ட்ராங் ரூமான போய் உக்காந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். இல்லைனா வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை தயார்படுத்தக்கூடிய பணியில் இருப்பார். இந்த 2 பணியில் தான் ஏதாவது ஒரு பணியில் இருப்பார். இதன் பிறகு வாக்கு எண்ணிக்கை நாளன்று வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட்டு அந்த நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய, தற்போதைக்கு செய்யூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு சிந்தனை செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றார் என்கின்ற அறிவிப்பு வெளிவந்து அந்த வெற்றி பெற்ற சான்றிதழை அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களோடு பெறுகின்ற வரையிலே இவருடைய பணி ஓயப்போவதில்லை. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான களப்பணிக்கு சொந்தக்காரர் திரு சூகாவி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய களப்பணி, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்கள் இங்கு ஏராளம். கட்சியில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும், ஒவ்வொரு மண்டல செயலாளர்களும் இவரிடம் பாடம் கற்க வேண்டியது, இவரிடம் பயிற்சி பெற வேண்டியது கட்டாயம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. காரணம், நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்றத்திலே மீண்டும் உரையாற்ற வேண்டியது, மீண்டும் பணியாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை உறுதிப்படுத்துவதற்காக செய்யூர் தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக அண்ணன் சூகாவி அவர்களை அறிவித்தமைக்கு நன்றி. இந்த காணொலி எவ்வளோ ஷார்ட்டாக பேசணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பேசணும்னு நினச்சேன், பேச முடியலை. அந்த அளவுக்கு இவருடைய களப்பணிகள் அமைந்திருக்கின்றது. மிக விரைவாக அண்ணன் சூகாவி அவர்களுடன் ஒரு நேர்காணலும் நம்முடைய சேனலில் வரும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உறுதியாக சொல்லி, களம் என்றால் சூகாவி, சூகாவி என்றால் களம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க.